shortly summarize the points. இந்த குறிப்பை மாத்திரம் நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல So விரும்புகிறேன். that we remember when we go back home. நாம் வீட்டுக்கு செல்லும்போது அதை நம்முடைய நினைவுகளிலே நினைவு கூற அது எளிதாக இருக்கும். Altar removes shame and gives you a glorious cloth. இந்த பலிபீடம் நமக்கு நிந்தையை அவமானத்தை நீக்கி தேவனுடைய மகிமையான ஆடையை கொடுக்கிறது. Altar brings God's covenant. இந்த பலிபீடம் நமக்கு தேவனுடைய உடன்படிக்கையை கொடுக்கிறது. Altar brings God's provision. இந்த பலிபீடம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ஏற்பாடை செய்கிறது. Altar brings God's salvation and eternal life. இந்த பலிபீடம் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் பெற நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. Altar gives you supernatural authority. இந்த பலிபீடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறது. Altar brings God's answer and healing in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பதிலையும் ஒரு சுகத்தையும் இந்த பலிபீடம் கொடுக்கிறதா இருக்கிறது. Altar makes supernatural creation. இந்த பலிபீடம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உருவாக்கத்தை சிருஷ்டிப்பை உருவாக்குகிறது. Altar builds temple. இந்த பலிபீடம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது. As we started, நாம் துவங்கினது போல Jesus is the altar. இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் பலிபீடமாய் இருக்கிறார். And we, the people of God, are the altar for the world. இந்த உலகத்திற்காக நீங்களும் நானும் பலிபீடமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். Maybe in this night, இந்த ராத்திரி வேளையிலும் this word is a blessing for us and our family. இந்த வார்த்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. But let us all examine ourselves whether we are living life according to this altar. இந்த பலிபீடத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை ஆராயவும் சோதிக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் கிட்ட சேருமே பாடுபட்ட நாயகா இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Yes, my dear church of God, அருமையான தேவனுடைய சபையே, let us all close our eyes and bow our heads. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? And let us examine ourselves in the presence of God tonight. தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பரிசோதித்துக் கொள்வோமாக. Maybe let our prayer in this night be like this. இந்த ராத்திரி வேளையிலும் நம்முடைய ஜெபம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.